என் அன்பு நெஞ்சங்களே, இன்றைக்கி சமையலோடு சேர்ந்து உலக அரசியலையும் பேசுவோம். மனிதநேயம் வாழட்டும், உண்மையை உறக்கச் சொல்வோம், சத்தியத்தை சத்தமாக சொல்லுவோம். இப்பொழுது பிரியாணியை பற்றி பாருங்கள். முதல்ல விஜில் பிரியாணிக்கு தேவையான ஃபஸ்ட்டு காய்கள்லாம் கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, இந்த பக்கம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கள்ல, அதை அரைச்சி வச்சிடுறான். மல்லி, புதினா, பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறான். இங்கே என்ன செய்கிறான், எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றுறான், கடுகு போடுறான், கருவேப்பிலை, வெள்ளை வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் 3 வெங்காயம் பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்குறான். நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி தக்காளி பழத்தை போடுறான். அப்புறம் என்ன செய்கிறான், மஞ்சள் பொடியை போடுறான். மஞ்சள் பொடியை போட்டதுக்கு பின்னாடி என்ன செய்கிறான், உப்பு போடுறான். உப்பு போட்டதுக்கு பின்னாடி என்ன செய்கிறோம்னா, நல்லா பாட்டு தேவையான மசாலா பொடியை போடுறான். நல்லா வெந்துட்டு இருக்குங்களா, இன்னும் வாங்க கொஞ்சம் அரசியலுக்கு போவோம். இப்போ சாதாரணமாக ஒருத்தன் ஒரு வார்டு கவுன்சிலராக வந்தால் கூட 1 கோடி சம்பாதிக்க ஆசைப்பட்றான் திராவிட ஆட்சியில். அப்புறம் என்ன செய்கிறான், சேர்மனாக வந்தால் அவன் 100 கோடி சம்பாதிக்கிறான். வரிசையாக வருவான். கவுன்சிலராக வந்தால் 50 லட்சம் சம்பாதிக்கிறான். சேர்மனாக வந்தால் அவன் 100 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றான். எம்எல்ஏ வந்தால் 1000 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றான். ஒரு அமைச்சராக வந்தால் 1 லட்சம் கோடி. இந்த 1 லட்சம் கோடிலாம் யார் இந்த திருட்டுத்தனத்தை பழக்கி விட்டதுன்னா, கருணாநிதி குடும்பம் தான். திருட்டு ரயில் ஏறி போய் இதெல்லாம் சம்பாதிச்சு ஒரு தமிழ் இனம் அங்கே இலங்கையில் ஒரு தனி நாடு. இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரேல் 95 லட்சம் பேர் தான். உதாரணத்துக்கு நம்ம திண்டுக்கல், தேனி, மதுரை இவ்வளோ 3 மாவட்டம் சேர்ந்த ஒரு நாடு. இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படைக்குது இஸ்ரேல். அது மாதிரி எல்டிடி தலைவர் பிரபாகரன் ஒரு 50 லட்சம் மக்களை வச்சு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாடு இஸ்ரேல் மாதிரி ஒரு இராணுவ கட்டமைப்பு கொண்டு வரலாம்னு நினச்சாரு. அது 22 நாடுகள் சேர்ந்து 3ஆம் உலகப்போர், அது இந்தியாவும் கூட்டு சேர்ந்துருக்குது. அந்த இந்தியாவும் சேர்ந்து தான் ரேடார் கருவியெல்லாம் கொடுத்து ஒரு சுதந்திர போராட்டத்தையே நசுக்கினாங்க. அதனுடைய சாபம் தான் இன்றைக்கி ஈரானு, இஸ்ரேலு. ஈரான் சொல்ல போனோம்னா, ஈரான் தான் கொத்து குண்டவே குடிச்சு மக்கள் இனம் கொத்தாக அழியிறதுக்கு காரணம் ஈரான் தான். இன்றைக்கி அடி நல்லா வாங்குது இஸ்ரேல்கிட்ட. அது இன்றைக்கி என்ன ஆகி போச்சு, சொன்னபடி கேட்க மாட்டேங்குது அப்படின்னு போட்டு அமெரிக்காக்காரன் கொண்டாந்து அணு உலை மேலே குண்டை போட்டான். கொஞ்சம் அடங்கி வருது. இருந்தாலும் என்ன கேட்டால், இது மத கலவரமாகவும் நினச்சிக்கலாம். இஸ்ரேலுங்கிறது அது கிறிஸ்தவ நாடு, அது ஈரான்ங்கிறது முஸ்லீம் நாடு, அமெரிக்கா கிறிஸ்டின் நாடு. இதை என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி உலகத்தில் மனித நேயமே அத்துப்போச்சு. இங்கே நான் சுருக்கமாக சொல்ல போனால், ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு கருணாநிதி பல லட்சம் கோடியை சம்பாதிச்சுட்டு ஆளுக்கு 1 கோடி கொடுத்தாங்கன்னா கூட இன்றைக்கி 1000 கோடி கொடுத்துருக்கலாம். அந்த 1000 கோடியை கொடுத்து கூட இன்றைக்கி ஒரு தனி ஈழம் அமைஞ்சிருக்கு. இப்போ நினச்சிட்டாரு, தமிழ்நாட்டையும் இணைச்சிருவாங்க தனி ஈழத்தில், நம்ம பிள்ளைய பிழைக்காது, நம்மளுடைய வாரிசுகள் பிழைக்காது. அந்த சுயநலத்தில் என்ன பண்ணிட்டார் கருணாநிதி, ஆட்சி அதிகாரம் இருந்து வேடிக்கை பார்த்துருக்காரு. இப்போ வாங்க சமையலுக்கு வருவோம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பீன்ஸை போடலாம். பீன்ஸை என்ன செய்யணும்னா போட்டு அடுத்து பட்டாணியை போடலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாம் போட்டு அரிசி தேவையான அளவு இங்கே ஊற வச்சுருக்குறோம். 5 டம்ளர் ஆனால் 11 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம். தூக்கி ஊற்றினோம்னா சுவையான பிரியாணி ரெடி. நன்றி, வணக்கம்.